எயிட்டீஸ் நைன்டீஸ்லாம் படிக்கிறதுங்கிறது அவ்வளோ சிரமமாக இருக்கும். ஏன்னா யார் வீட்லேயும் அவ்வளோவா அப்போல்லாம் வசதியே இல்லை. எங்கள் வீடு சொல்லவே வேண்டாம். நான் இது போன வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த அளவுக்கு ரொம்ப வறுமையில் இருந்ததுனால எங்கள் வீட்டில் அவ்வளோவா படிக்கவே முடியல. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு தெருவுக்கு 4 பேர் இந்த மாதிரி படிக்கிறது ரொம்ப அதிகமாக தான் இருந்துச்சு. நான் வந்து பார்த்த வரைக்கும் அப்படி தான் இருந்துச்சு. எங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதோ 1, 2 அவகிட்ட தான் நான் அன்றைக்கே சொன்னேன். பேரெல்லாம் எழுத கற்றுக்கிட்டேன்ட்டு. அன்னையிலிருந்து இன்றைக்கி வரைக்கும் நான் கற்றுக்கிட்டே தான் இருக்கேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ஸ்கூலில் தலவாஸ்படியை மிதித்தது இவ்வளோதான்னு இல்லை, அத்தனை தடவை நான் ஸ்கூலுக்கு போயிட்டு போயிட்டு வந்திருக்கேன். எனக்கு தெரிஞ்சு 5 தடவை பக்கம் போயிட்டு நான் வந்துட்டுருக்கேன். அது வரைக்கும் என்னால் ஸ்கூலில் சேர்ந்து கண்டினியூவாக படிக்கவே முடியல. அந்த அளவுக்கு ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு சுச்சுவேஷனு அதுக்கப்புறமா அப்படியே போயிடுச்சு. இன்றைக்கி வரைக்கும் படிக்கணுன்ட்டு தான் எடுத்து எடுத்து இதே மாதிரி எழுதி எழுதி ட்ரை பண்ணுறேன். இன்னமும் அந்த ஆசை போகலை. ஆனால் நிறைவேறவும் மாட்டேங்குது. ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். ஏதோ ஒன்று இது வந்ததுனால நின்றுடுச்சு. எங்கள் அக்கா வந்து அப்போ வந்து எங்கள் தம்பி, நான், எங்கள் தங்கச்சி 3 பேர் ஸ்கூலில் சேர்த்துலான்ட்டு காசு எடுத்துக்கிட்டு வந்தாங்க. அப்போ எவ்வளோன்னு தெரியல, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. 50 என்னமோ, எனக்கு அவ்வளோ ஞாபகம் இல்லை, எவ்வளோன்னு தெரியல. ஆனால் அப்போ வந்து அந்த எடுத்துகிட்டு வந்த காசுக்கு வந்து ஒருத்தர் மட்டும்தான் சேர்த்த முடிஞ்சிச்சு ஸ்கூலில். அதனால் எங்கள் அக்கா வந்து எங்கள் தம்பி ஸ்கூலில் சேர்த்துட்டு நாங்கள் 2 பேர் வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ அதோட நான் கணக்கு போட்டாக்கா, நான் இது வரைக்கும் ஸ்கூலுக்கு போய்ட்டும் போன வீடியோவில் சொன்ன மாதிரி இது வரைக்கும் நான் 5 தடவை ஸ்கூலில் என்னோட 16, 15 வயசு வரைக்கும் நான் ஸ்கூலில் போயிட்டு போயிட்டு ரிட்டர்ன் வந்திருக்கேன். கண்டினியூவாக அதுக்கு சேர்ந்து என்னால் இது பண்ணவே முடியல. இதே மாதிரி தான் அந்த அந்த காலத்தில் இருக்கிற வறுமை எல்லாமே இருந்துறவங்க நிறையா பேர் இந்த மாதிரி எந்நாட்டுமே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் படிக்க முடியாமல் போயிருக்கலாம், ஸ்கூல் லைஃப் மட்டும் முடிச்சிருக்கலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட இது இருக்கும். எங்கள் வீட்லேயும் அதே மாதிரி தான். எனக்கு இவ்வளோ படிப்பு ஆசை எல்லாம் இருந்தோம். எங்கள் வீட்டு சூழ்நிலையினால எங்கள் தம்பியோ தங்கச்சியோ அவ்வளோவோ அவங்களும் ஸ்கூல்ல எல்லாம் முடிச்சிட்டாங்க. காலேஜ் வரைக்கும் போய் படிக்க முடியலன்னு இப்போ நினைக்கக்குள்ள எனக்கு ரொம்ப இதாக தான் இருக்குது, கஷ்டமாக இருக்குது. ஆனால் அந்த சுச்சுவேஷனில் அப்போ வந்து எனக்கு 20 வயசு. அந்த இதில் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு எனக்கு அவ்வளோவா முடிவு எடுத்து எனக்கு தெரியல. நம்ம கொஞ்சம் ஹெவியாக கொஞ்சம் முயற்சி பண்ணியிருந்தா அவங்க 2 பேர்த்தையும் ஏதோ ஒன்று படிக்க வச்சுருக்க முடியும். இப்போ அதை கடந்து வந்தது இப்போ நம்ம திரும்பி பார்க்கக்குள்ள அதெல்லாம் பண்ணியிருக்கலாமோன்னு தோணுது. ஆனால் அந்த சுச்சுவேஷனில் அப்போல்லாம் முடியல. பொதுவாகவே படிப்புங்கிறத பற்றி ஒரு ஒரு வீட்டுக்கும் ஒவ்வொரு கதை இருக்கும். எங்கள் வீட்டில் எங்கள் தாத்தா காலத்தில் இருந்து இந்த படிப்புன்னா அந்த அளவுக்கு கதை சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு எங்கள் வீட்டில் நடந்திருக்கு. எங்கள் சுற்றி இருக்கிறவங்க அப்போல்லாம் எங்கள் தங்கச்சி இவங்களாம் ஸ்கூல் லைஃப் முடிக்கக்குள்ள அதிகமாக படிக்க வைக்காதீங்கன்ட்டு இதை எல்லார் வீட்லேயும் சொல்கிறது தான். படிக்க வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அந்த இதுலேயும் அது ஒரு டிப்ரெஷன்லேயும் நான் கொஞ்சம் அதை அப்படியே விட்டுட்டேன். படிக்க வச்சா இந்த மாதிரி தான் ஆகும், அந்த மாதிரி தான் ஆகும்னு அவங்க வாழ்க்கையில் பார்த்தது எங்கள் வீட்டில் நடந்தது வச்சு அப்படிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதனாலேயே அதெல்லாம் படிக்க வைக்காம முடியாமல் போயிடுச்சு. அது மட்டும் காரணம் இல்லை, எங்கள் வீட்டு சூழ்நிலையும் எங்கள் வறுமையும் ஒரு காரணம். மெயினான காரணம் இது மட்டும்தான். இப்படியே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொன்னி படிக்காமையே போனதுனால நீங்களாம் கவனிச்சிருப்பேன். இப்போ கவர்மெண்ட்லேருந்து எல்லாமே முதியோர் கல்வின்னு கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா நம்ம பேரை நாம் எழுதி படிக்கணுன்ட்டு யாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். அதனால தான் எந்த வயசானாலும் படிப்புக்கு ஒரு தடை இல்லைன்னு சொல்லி முதியோர் கல்வியிலிருந்து எந்த ஏஜ்லேயும் படிக்கலான்ட்டு எல்லா வாய்ப்பும் இன்றைக்கி நிறையாவே இருக்குது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அன்றைக்கி இருந்திருந்தால் எல்லாருமே நிறையா படிச்சிருக்கலாம். இப்போ கூட 10th ரிசல்ட்டெல்லாம் வந்துச்சு. எல்லா பசங்க அவ்வளோ நல்லா பாஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே நல்லா எழுதியிருக்காங்க. இப்போ நாம் இந்த மாதிரி இது எழுதுறதுக்குள்ளே எனக்கு நேற்றுலாம் அந்த ஞாபகம் தான் வந்துச்சு. ஒரு பேஜ் என்னால் முடிக்க முடியல. ரொம்ப சிரமமாக இருக்குது. அவங்களாம் பக்கமாக எழுதி சின்ன சின்ன குழந்தைங்க எப்படி தான் இது பண்ணுறாங்களோ. உண்மையிலே அவங்களுக்கெல்லாம் சத்தான ஆகாரமாக கொடுங்க. இப்போ ஸ்கூல் வேறு ஓப்பன் ஆக போகுது. குழந்தைங்கள நல்லா இது பண்ணுங்க. எங்கள் வீட்டில் என் தங்கச்சி பசங்கள்லேருந்து யாராக இருந்தாலும் இந்த படிப்புங்கிறத இதில் அவங்களுக்கெல்லாம் நான் நல்லாவே இது பண்ணுவேன். அவங்கள எந்த வகையிலையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அந்த குழந்தைங்கிட்ட கேட்டு அவங்களும் நல்லாவே படிப்பாங்க எங்கள் வீட்டு பசங்கள்லாம். ஸோ அந்த மாதிரி சத்துள்ள ஆகாரம் கொடுங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுங்க, விளையாட வைங்க. இந்த மாதிரி இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் தான் நல்லா படிப்பாங்க. இப்போ என் எழுத்து பாருங்கள், இங்கேருந்து அங்கே போகுது. ரொம்ப பெரிய பெரிய எழுத்தாக தான் வருது. ரொம்ப லேட் ஆகுது. ஆனால் இது வந்து கொஞ்சம் நான் இப்போ பார்க்காம எழுதுகிறேன். ஏன்னா பக்கமாக இப்போ ஒரு 4 நாளாக நான் தொடர்ந்து முயற்சி பண்ணுறேன். ரொம்ப சிரமமாக தான் இருக்குது, ஆனால் முடியல. இருந்தாலும் முயற்சியை நான் கைவிடலை. எழுதிக்கிட்டே தான் இருக்கேன். இப்போ ஓரளவு எல்லா பேஜும் எழுதிட்டுன்னு எப்படின்னு பார்க்கலாம்.
ஆனால் கொஞ்சம் பெரிய லெட்டராக எழுதக்குள்ளே அந்த எழுத்தோட இது எனக்கு புரியுது, கொஞ்சம் மனசில் நிற்கிது. ஆனால் இந்த எழுத்து அந்த வடிவம் இருக்குது பார்த்தீங்களா, எப்படி தான் நான் ஸ்கூலுக்கு போகாமல் நான் தமிழ் ஓரளவு படிக்க தெரியும். ஆனால் இந்த மாதிரி தனித்தனியாக லெட்டர்ஸ் எல்லாம் நமக்கு வராது. ஒரு ஃப்ளோரில் அப்படியே நம்ம படிக்கிறது தானே. ஒரு நார்மல் தமிழ்லாம் நான் அந்த மாதிரிலாம் படிச்சிருக்கேன். ஆனால் இன்றைக்கி வந்து அந்த ஒவ்வொரு எழுத்தோட அதை இப்படி தான் எழுதணுன்னு அந்த ஒரே எழுத்து அந்த 12 லைன் நம்ம கொண்டு போகும்போது அது என்னமோ எனக்கு ஒரு வித்தியாசமான ஃபீலிங்காக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. அந்த எழுத்து நான் எழுதுன கிடையாது, படிச்சிருக்கேன். படிக்க எப்படியாவது கொஞ்சம் கற்றுக்கிட்டே தவிர எழுத எனக்கு வரவே வராது. இப்போ நான் உட்காந்துட்டு இந்த மாதிரி எழுதி பல வருஷமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் கையெழுத்து அதே இதில் தான் வருது. போக போக நான் சரியாயிடுன்னு நினைக்கிறேன். இந்த தடவையாச்சும் கரெக்டாக நான் ஏதோ கொஞ்சமாக படிப்பேனோ ஒரு நம்பிக்கையில் ட்ரை பண்ணுறேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஒரு எல்கேஜி குழந்தை கூட நல்லா எழுதும். எனக்கு என்னமோ இன்னும் அந்த அளவுக்கு வரல. அவ்வளோ டைட்டாக நான் பேனா பிடிச்சிருக்கேன் போல் இருக்குது. இந்த பக்கம் எழுதுனது அச்சு அந்த பக்கம் பொதுவாக சின்ன பசங்களுக்குள்ளே அந்த மாதிரி விழும். எனக்கு அதே மாதிரி தான் ரொம்ப அச்சாக இருக்குது. அந்த பின்னாடி பேஜில் எழுதவே முடியாத போல் இருக்குது. அப்புறமேட்டு நான் திரும்பி பார்க்கக்குள்ள தான் நினச்சேன், என்னடா அது இந்த அளவுக்கு பின்னாடி சைடு இருக்கேன்ட்டு. ஸோ போக போக சரியாயிடுன்ட்டு நானே ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். பார்க்கலாம் என்ன தான் இருக்குன்ட்டு. இப்போ இந்த பேஜ் பாருங்கள், நான் இது எழுதின வாட்டி காட்டுறேன். அது ரொம்ப அச்சு அந்த பக்கம் எழுத்து அவ்வளோ இதாக இருந்துச்சு. என்ன தான் இருந்தாலும் ஒரு பயம், பதட்டம், வரலையேன்னு ஒரு மனசில் கவலை. அதனால தான் அந்த சின்ன வயசுலேயே படிக்கணும்னு சொல்கிறது. இந்த வயசில் நம்ம ஏதோ ஒன்று ட்ரை பண்ணால் நமக்கு ஏதோ சிந்தனை தான் ஒரு ஏற்கனவே வீட்டில் பிரச்சனை அது இதுன்ட்டு ஏதோ ஒன்று நமக்கு மாற்றி மாற்றி தான் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஒரு இதாகவே நமக்கு சிந்தனை இருக்காது. அதனால தான் இந்த அளவுக்கு டிஸ்டர்பன்ஸ் எல்லாமே இருந்தாலும் நம்ம ஒரு நாளைக்கு 1 ஹவராச்சும் ஏதோ ஒன்று நமக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம ட்ரை பண்ணணும். முக்கியமாக இந்த மாதிரி படிப்பு விட்டவங்க எதாக இருந்தாலும் சரி, நமக்காக ஒரு நாளைக்கு 1 ஹவராச்சும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்தா மட்டும்தான் அதோட இதை நம்ம அடைய முடியும். அதுதான் இப்போ நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ஏதோ உங்கள் இதில் என்னென்ன ஏதாவது மிஸ் பண்ணிங்களான்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா வெளியெல்லாம் எல்லாம் எது மிஸ் பண்ணியிருக்காங்க, இப்போ என்ன ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். எல்லாருக்கும் இந்த ஆசை இருக்கும். ஸோ எனக்கு இதுதான் இப்போதைக்கு. அதனால் நான் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இது பாருங்கள், எழுத்து ஓரளவு எல்லாம் வந்துருச்சுன்னு நினைக்கிறோம். ரொம்ப பெருசு பெருசு கோணையாக வருது. பார்ப்போம், எழுத கரெக்டாக வரும்னு நம்புகிறேன். அச்சு தான் பாருங்கள், இந்த பக்கம் அப்படியே அவ்வளோ இது ஊறிடுச்சு பேப்பரு. அந்தளவுக்கு இதாக போயிருக்கு. பார்க்கலாம், ட்ரை பண்ணுறேன். முடிஞ்ச வரைக்கும் எழுதி பார்க்குறேன். ஆனால் முயற்சி மட்டும் கைவிட மாட்டேன். கண்டிப்பாக இதை பார்க்காம எழுதணுன்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக பண்ணுவேன்னு நம்புகிறேன். தேங்க்யூ.